வணக்கம். இந்த வீடியோவில் தேக்கு மரத்துக்குமே காயா செனங்கலிசிஸ் மர வகைக்குமே ஒரு வருஷத்தில் எந்த மாதிரி வளர்ச்சி இருக்குது, ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் இங்கே பார்க்குறது வந்து ஒரு வருஷம் 2 மாதம் ஆன தேக்கு தோப்பு. இதில் வந்து வரிசைக்கு வரிசை 10 அடிமு, செடிக்கு செடி 10 அடிமு, ஒரு செடி தேக்கு, இன்னொரு செடி காயா செனங்கலிசிஸ் அப்படிங்கிற மர வகை. அதாவது காயா செனங்கலிசிஸ் மகாகனின்னு சொல்கிறாங்க இந்த மரத்தை. அந்த வகையுமே நடவு போட்டிருக்கிறோம். இதில் வந்து தேக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 15 அடிக்கு மேலே இது வளர்ந்துருக்கு. அதாவது ஒரு வருஷம் 2 மாதத்தில். இதுக்குன்னு வந்து எந்த பராமரிப்பும் இல்லாமல் இப்போ தான் வந்து கவாத்து பண்ணியிருக்கிற, ஒரு முறை கவாத்து பண்ணி விட்டுருக்குற ஒரு வருஷம் கழித்து. இதே பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா காயா செனங்கலிசிஸ். ஸோ இது 10 அடிக்கு 1 காயா செனங்கலிசிஸ் போட்டிருக்கிறோம். அதாவது ஆல்டர்னேட்டிவாக 1 தேக்கு, அப்புறம் காயா செனங்கலிசிஸ், தேக்கு, காயா செனங்கலிசிஸ், அந்த மாதிரி நடவு போட்டிருக்கோம். ஸோ இது பெரும்பாலும் நீங்கள் இந்த காயா செனங்கலிசிஸ் பார்த்தீங்கன்னா 6 அடி வரைக்கும் வளர்ந்துருக்கு. சில இடத்துல 10 அடி கூட இருக்குது. ஆனால் தேக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15 அடிக்கு மேலே வளர்ந்துருக்குது. ஸோ இந்த முதல் வருஷத்தில் வளர்ச்சி பார்த்திங்கன்னா தேக்கு நல்லா வளர்ந்துருக்கு. காயா செனங்கலிசிஸ் வந்து வளர்ச்சி மெதுவாக தான் இருக்குது. இதே நாங்கள் இன்னொரு இடத்துல வச்சுருக்கிறத பார்த்தா காயா செனங்கலிசிஸ் இதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு வருஷம் வளர்ச்சி கம்மியாக இருந்துச்சு, ஆனால் 2வது வருஷம் வந்து நல்ல வளர்ச்சியாக இருந்தது. தேக்கினுடைய வளர்ச்சியை பாருங்கள். இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி கவாத்து பண்ணி விட்டோம். மறுபடியும் வந்துருச்சு கிளைகள் எல்லாம். இன்னொரு முறை கவாத்து பண்ணணும். இப்போ சைஸு பார்த்தீங்கன்னா அடிமரம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வளர்ந்துருக்குது ஒரு வருஷத்தில். காயா செனங்கலிசிஸ் பார்த்தீங்கன்னா இதனுடைய வளர்ச்சி பாருங்கள். இந்த செடி ஒரு 8 அடி வளர்ந்துருக்குது. இதனுடைய திக்னஸ் பார்த்திங்கன்னா தேக்கை விட தேக்கில் பாதி தான் இருக்குது.